போச்சம்பள்ளி அருகே கோடிப்புதூர் ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவில் திருவிழா 1000 ஆடுகள் 500 பன்றிகள் பலியிட்டு கிராம மக்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே உள்ள கோடிப்புதூர் கிராமம் இங்கு 115 ஆண்டு பழமை வாய்ந்த ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் வைகாசி மாதம் திருவிழா நடப்பது வழக்கம். அதேபோல் இந்த ஆண்டு இன்று பரணை ஏறும் நிகழ்ச்சி நடைபெற்றது. காலை 11:30 மணிக்கு முக்கிய நிகழ்வான பரணை ஏறுதல் நிகழ்ச்சி நடந்தது. கோவில் வளாகத்தில் மூங்கிலால் 5 பரன்கள் அமைத்து ஒரு பரனில் பன்றியையும் 4 பரணையில் ஆடுகளையும் படுக்க வைத்து கட்டி வைத்து வெள்ளை துணியால் மூடிவிட்டனர். காலை 12 மணிக்கு பூசாரிக்கு அருள் வந்து பரணை மீது ஏறி பன்றியின் மார்பு வயிற்று பகுதி கிழித்து அதில் துண்டு துண்டாக வெட்டிய வாழைப்பழத்தை வயிற்றில் போட்டு இரத்தத்துடன் கலந்து சிறப்பு பூஜை செய்த பின் அதை பூசாரி அங்கு கூடியிருந்த கூட்டத்தில் வீசினார். அதை ஆண்களும் பெண்களும் மடியேந்தி பிடித்து சாப்பிட்டனர். பச்சை ரத்தம் கலந்த பழத்தை சாப்பிட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது கிராம மக்களின் நம்பிக்கையாக இருந்து வருகிறது. முன்னதாக பத்ரகாளி அம்மனுக்கு மேலத்தாளங்கள் முழங்க பெண்கள் மாவிளக்கு ஊர்வலமாக எடுத்து வந்து கோவிலில் வழிபட்டனர். தொடர்ந்து பக்தர்கள் தங்கள் வேண்டியதை நிறைவேறியது பொருட்டு கோவில் முன் பக்தர்கள் ஆடுகள் மற்றும் பன்றிகளை பலியிட்டனர். இதில் 1000க்கும் மேற்பட்ட ஆடுகளும் 500க்கும் மேற்பட்ட பன்றிகளும் பலியிட்டனர். வெட்டிய ஆடு கோழி பன்றிகளை அங்கேயே சமைத்து வந்த உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் விருந்து வைத்து உபசரித்தனர். இந்த விழாவை காண கர்நாடகா, ஆந்திரா மாநிலத்தில் மற்றும் தர்மபுரி, கிருஷ்ணகிரி, போச்சம்பள்ளி, புலியூர், அரசம்பட்டி, பன்னந்தூர், பஞ்சமேடு உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பொதுமக்கள் பங்கேற்றனர். நாகரசம்பட்டி மற்றும் பாரூர் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து ஊர் பொதுமக்களுக்கும், பெரியோர்களுக்கும், தாய்மார்களுக்கும், இவ்விழாவினை சிறப்பான முறையிலே முன்னின்று நடத்திய நாகரசம்பட்டி காவல்துறைக்கும் எங்களது விழா குழுவின் சார்பாக மீண்டும் மீண்டும் நன்றிக்கடனை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு துணியும் இன்னல்கள் நேராமல், இடையூறு இல்லாமல் சீரும் சிறப்போடும் இந்த விழாவினை நடத்தி கொடுத்த அனைத்து பெரியோர்களுக்கும், தாய்மார்களுக்கும், வாலிப நண்பர்களுக்கும், அவர்களுடன் சீரும் சிறப்போடு பணியாற்றிய அவர்களுக்கும், ஊர் பொதுமக்களுக்கும் எங்களது விழா கமிட்டியானது உங்கள் கைக்கு வந்து சேரும். இதுவரை எப்படி ஒத்துழைப்பு நல்கிறீர்களோ அதே போல சீரும் சிறப்போடும் ஒற்றுமையோடும் ஒத்துழைப்பு தர வேண்டும். பெண்கள் தங்களுடைய நகைகளை, உடைமைகளை, குழந்தைகளை, பெரியவர்களை பத்திரமாக பார்த்து அந்த பக்கம் போங்க. அந்த பக்கம் போனீங்கன்னா அந்த பக்கம் பரணையோட இடத்துல நீங்க எங்க இருந்தாலும் பிரசாதம் வரும். ஆனா பிரசாதம் போடுற பக்கம் போங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிரசாதம் கிடைக்கும். யாரும் நிறுத்த வேண்டாங்க. இதுவரை எப்படி ஒத்துழைப்பு நல்கிறீர்களோ வெளியிடு. சட்டங்கள் வந்துருக்கு. Audio